அண்மை செய்தி. சென்னையில் ஆகஸ்ட் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி தலைமை செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், தற்போது சென்னையில் ஆகஸ்ட் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக காவல்துறை தரப்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. காவல்துறை அறிவிப்பில் வேறு என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்ற இருக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக சென்னை பெருநகர் காவல் நிலையத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆகஸ்ட் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகள் சிவப்பு மண்டலம், அதாவது ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி தலைமைச் செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், தமிழக முதல்வரின் இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகம் செல்லும் வழித்தடங்கள் ஆகிய பகுதிகளில் அரசு ஏற்பாடுகளை தவிர ட்ரோன்கள் உள்ளிட்ட எந்த விதமான பொருட்களையும் பறக்கவிட தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2023 பிரிவு 163 மற்றும் பிரிவு 14(2) கீழ் ட்ரோன்கள், ரிமோட் மூலம் இயக்கப்படும் மைக்ரோ லைட் ஏர்கிராப்ட், பாரா கிளைடர்கள், பாரா மோட்டார்கள், ஹேங் கிளைடர்கள் மற்றும் ஹாட் ஏர் பலூன்கள் உள்ளிட்டவை சென்னை பெருநகர் காவல் நிலையில் ஜூன் 19 முதல் ஆகஸ்ட் 17 வரை தடை உத்தரவு என்பது அமலில் இருக்கக்கூடிய நிலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 14 மற்றும் 15 தேதிகளில் சென்னை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ரெட் ஜோன் என்பது தற்போது காவல்துறை தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்.